இப்படியே வேத எழுத்தின்படியாலே அப்படியே ஈசர் அமைக்க துணிந்தனராம். உடனே தசரதற்கு உத்த திருமாலை திடமாதிரவி செய்ய என துணிந்தான். அப்போது ராம ஐயா திருமாலும் இப்போது படைக்க ஈசுரனார் சம்மதிக்க படைக்கும் பொழுது பரமசிவனாரும் நடக்க திருமால் நாதனை பார்த்தெதுரைப்பான். அவ்வுலகில் என்னை அதிக தசரதற்கு இவ்வுலகு விட்டு அங்கு என்னை பிறவி செய்ய வந்த விவரம் வகையாக ஈசுரரி எந்தனக்கு தான் அமைத்து என்னை அனுப்பும் என்றான். மாயனது கேட்க மறையோனகம் மகிழ்ந்து தூயவரும் அங்கே சொல்லுகிறாரம்மானை. தேவர் துயரமற திரேதாயுக தர்மத்தில் நிலைநாட்ட நாராயணர் இந்த பூலோகத்திலே ஒரு அவதாரத்தை மேற்கொள்ளுகின்ற காலகட்டம் இதுதான் என்று, அப்படி இந்த பூலோகத்திலே பிறக்க வேண்டும் என்றால் உம்மையே ஒரு பிள்ளையாக அடைய வேண்டும் என்று தசரத சக்கரவர்த்தி பன்னெடுங்காலம் தவம் இருந்து தவத்தை பூர்த்தி பண்ணி இருக்கின்றார். எனவே தாங்கள் ஸ்ரீராமராகவும் இன்னும் 3 சகோதரர்களோடும் அந்த தசரத மன்னனுக்கு பிள்ளையாக போய் பிறக்க வேண்டும். அதுபோலவே ஜனக மகாராஜனும் பொன்னு திருவாகிய மகாலட்சுமியை ஒரு பிள்ளையாக அடைய வேண்டும் என்று அவனும் தான தவங்களை செய்து தவத்தோனாகி அதற்கு பலன் பெற்றிருக்கின்றான். எனவே மகாலட்சுமி இந்த திரேதாயுக தர்மத்தினை நாட்டுவதற்காக சீதையாக பிறப்பாள் என்று ஸ்ரீராமனிடத்திலே ஸ்ரீ நாராயணமூர்த்தி இடத்திலே சிவபெருமான் சொன்னபோது அவர் கேட்கின்றார், நான் திரேதாயுக தர்மத்தை நிலைநாட்ட பூலோகத்திலே ஸ்ரீ ராமாவதாரம் பண்ண வேண்டும் என்றால் எனக்கு துணையாக தேவர்களை எல்லாம் வல்ல பலம் கொண்ட வானர ஜைனியங்களாக படைத்து தர வேண்டும். என்னுடைய சகோதரர்களாக பிறப்பதற்கு நான் பள்ளி கொண்டிருந்த பாம்புராசனையும் வீற்றிருந்த ஆசனத்தையும் வெள்ளிமணி மெத்தையையும் 3 பேரையும் என்னுடைய சகோதரர்களாக பிறவி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அப்படியே சிவபெருமான் ஆதி திரு நெடுமாலை ஸ்ரீராமராக பிறவி செய்ய துணிந்த போது நாராயணமூர்த்தி கேட்கிறார், ஈஸ்வரரே, நான் தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, அதற்கு வந்த காரணம் என்ன என்று கேட்டார். மாயவனாகி எம்பெருமான் கேட்டதற்கு சிவபெருமான் சொல்லுகின்றார், பரலோகம் என்ற பைம்பொன் கையிலையதி தானிருந்த மமுனிவன் சுசுவீசி மமுனியும் சுகசீல மமுனியும் விசுவாசமாயிருந்து விசாரமது இட்டனரா வாரும் துசுவீசி மாமுனியே நிர்கேளும் நீரும் நமம் கூடி நீ நிலத்தில் போயிருந்து நான் ஒரு பெண்மதலை நல்ல மகவாக தானம் ஓரன்மதலை தலைவந்தனை வாங்கி சம்பந்தம்
இதனை நினைந்து மாமுனிவர் உருவேத்தி வேள்வி ஓம மது வளர்க இந்த படியே இவர்கள் இரு மாமுனியும் எந்தனை நோக்கி இருந்தார் தவசு கண்டி அல்லாமல் பின்னும் அரக்கன் ராவணந்தனக்கு கொல்லாமல் கொல்ல ஒரு குருமுனிவன் சாபம் உண்டு அரக்கன் வரம் பெற்று அவன் போகும் அவ்வளவு இரக்கமாய் மாமுனியும் இருந்தான் தவசதிலே தவசு நிலை பாராமல் தலைவரக்கனுந்தான் பகுது மாதமாய் படுவதறியாமல் முனியை அவன் காலால் ஒத்தினான் அம்மானை அநியாய பாவி அரக்கன வந்தனக்கு கூறினான் மாமுனியும் கொள்ளை கொண்ட சாபம் அது சூரின சாப துல்லிவத்தை நீர் கேளும் மாலை மிக போற்றி வாய்த்த தவம் நிற்கையிலே காலெடுத்து ஒத்தினை கல்லாவும் தனக்கு இருந்த தவசிதனில் ஈசுரரை தான் நினைந்து உந்தனை அருக ஒரு ராம பணமது வந்து வீரந்திடவும் மாயன்னதை தான் எடுத்து துருவாச மமுனிவன் தசதரராய் பூமி தன்னில் திறந்து இருந்திடவும் பின்னும் சூகசீல மாமுனியும் தினகரராய் வந்து பிறந்திடவும் வேமுனிக்கு லட்சுமியும் வில்லோடு தித்திடவும் ராமபானத்தோடு ராமதாசதரர்க்கு முராகமத்தின்படியே உலகில் ஊதித்திடவும் வானமது தன்னாலும் பத்தினி தன் கற்பாலும் நாணமது கட்டரகா உன் நல்ல தலை பத்திலந்து சேனை தளமிழந்து சிரசிழந்து வாழ்விழந்து வானரங்கள் வந்து உன் வையகத்தை சுட்டளித்து உஞ்சடலம் எல்லாம் உளுத்து புழு புழுத்து சஞ்சலப்பட்டு சண்டாளி மடிவாய் வேந்து வேந்தவது விமதனை நோக்கி ஆண்டு 12 அவன் தவது நின்றனே நிலைமை யாருந்துமையாள் அன்றைக்கு வந்து அருளினாளாயிலையும் உரைத்த மொழி கேட்டு உற்ற முனிதனக்கு துரைத்தனமாயித்தனையும் சொல்லி வீடை கொடுத்தேன் இப்படியே மாமுனிக்கு இந்திருக்கும் இவ்வரங்கள் அப்படியே துசுவீது மாமுனியும் சுகசீல மாமுனியும் நம்மை வருந்தி
எட்டை செய்யுகிறான். ஓமுனிக்கு நல்ல ஒழுங்கு செய்ய வேணும் அல்லோ. அல்லாமல் தேவாதி அவையும் பொறுக்கரிது. எல்லாம் இது கண்டு இப்பிறவி செய்தோம் என்றார். நல்லது காணென்று நல்லது லட்சுமியை ராமபாணம் அதையும் நன்றாய் தீரவி செய்ய வண்ணமுள்ள பெட்டகத்தில் வைத்தார் காணிசுரரும் ராம சிறியம்பகனும் சிவனும் அகமகிழ்ந்து என்ன விதமோ இது பிறவி செய்வோம் என்று பொன்னம்பலத்தோ புத்தி நந்து தான் இருந்தார். ஈசுரரும் அப்போது ரத்னகிரிதனிலே வேள்வியது தான் வளர்க்க வேள்வி வளர்த்து விமலன் கூறுவேற்ற ஆவி திருமால் அப்போது பயமதாய் திருக்கனை காலில் செய்ய நேரம் குறுகி கருக்கணமாய் ராம வானக்கணை எனவே உறுதி கொண்டு வெவிதனி விட்டறிந்தாரம் வானை விருதி கொண்டு லட்சுமியும் விலத்த திருகரத்தில் தூண்டு விரலில் துய்ய நேரம் குறுகி வேண்டும் பெரிய வீரவில்லெனவே ஆறும் இந்த வில்லை அம்பேத்த கூடாமல் ஸ்ரீராமர் ஏற்ற சிந்தி தளமானை உடனே அது வில்லாய் ஓமமதியில பிறக்க திடமாக ராம திருக்கணங்கால் உள் நரம்பு பானமதி வெவிதனில் பரிவாய் தீரம் திடவே தானரும் வனோரும் சங்கத்தோரும் காண எல்லாரும் கண்டு இது கனமாயம் எனவே வந்தோர்களான வாய்த்த தேவாதி எல்லாம் சங்கடங்கள் தீர்ந்துதென்று சந்தோஷம் கொண்டாட அங்கனங்களான அழகை மிக கூத்தாட ராமபாணத்தாலே ராவண சுரனையும் ஸ்ரீராமர் சென்று தென்னிலங்கை தன்னில் உள்ள அரக்கர் குலமறுப்பார் அச்சுதனார் என்று சொல்லி இரக்கமுள்ள தேவர் இறங்கி மிக கொண்டாட வில்லோடுடன் பிறந்த வீரலட்சுமி எனவே வந்தோர்கள் அறாலும் வந்து இந்த வில்லதையும் வளைத்தோர் பின்னல்ல மாலை சுட்டலமனவே தலைத்த சுகசீல காட்டிக மாமுனியும் ஜனகரராய் பூமியிலே செய்து வைத்த லட்சுமியை மனகரமாய் பூமியிலே வைத்த பெட்டகத்தோடு வில்லோடே பிறக்க
தசரதராய் தொண்ட வைத்து தேசாதி ராசனுக்கு திசை மாலை ரமரும் வீரசனையோடே கூடி விரக்க குந்தெடுத்தார் தான் துயிலும் நீட அரவணையை நீத லட்சுமணராய்க்கு கலையணை மெத்தையையும் சத்துரு பாரதனுமாய் நிலைவரமாயீசன் நெறியாய் பிறவி செய்ய தேவரையும் வனரமாய் சிவனாட்பிறவி செய்ய மூவரையும் பிறவி உள்ளதெல்லாம் செய்திடவே கொடுமுடியாய் பிறந்த கோணிலங்கை பாவிகளை முடிகளி வேறில்லாமல் முழுதும் அறுப்பதற்கு வேண்டும் பிறவி எல்லாம் விமலன் அருளி மிக தாண்டவ சங்காரம் தானிதந்தாரம்மானை ராவணன் தன்னை கொல்ல ராமபாணங்களோடு ஸ்ரீராமராய் மாயந்தானும் தசரதன் தனக்குத் தோன்ற விராகன மாது சீதை வில்லுடன் உதிக்க தேவ மர மர குலங்களாகி வந்தனர் புவியின் மீதே நாராயணமூர்த்தி சிவபெருமானிடத்திலே கேட்கிறார், ஈஸ்வரரே, என்னை இந்த பூலோகத்திலே தசரத மன்னனுக்கு ஒரு பிள்ளையாக பிறவி செய்ய வந்த காரணம் என்ன என்று. அதற்கு சிவபெருமான் சொல்லுகின்றார், நாராயணரே, பரலோகத்திலே வாழ்ந்திருந்த முனிவன் சுகசீல மாமுனி. அவன் ஒரு நாள் சுசுவீசு மாமுனிவனை அருகலைத்து, வாரும் மாமுனிவரே, இந்த லோகத்திலே வாழ்ந்து மனம் சலித்து விட்டது. இனி சில காலம் பூலோகத்திலே போய் பிறந்து நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நீரும் நானும் பூலோகத்திலே பிறந்து பெரிய மன்னர்களாக தேசாதி தேசத்துக்கெல்லாம் அரசர்களாக வாழ்ந்து, நீர் ஒரு ஆண்மதலையை பெற்றெடுக்கவும் நான் ஒரு பெண்மதலையை பெற்றெடுக்கவும், இரண்டு பேரும் சம்பந்த உறவு கொண்டு இந்த உலகத்திலே சில காலம் வாழ வேண்டும் என்று ஆசை. எனவே பூலோகத்திலே நாம் போய் மானிடர்களாக பிறப்போமா என்று கேட்டார். அவரும், அதாவது சுசுவீசு மாமுனிவரும் சரி என்று ஒத்துக்கொள்ள இரண்டு பேரும் பூலோகத்திலே வந்து பிறந்தார்கள். அவ்வாறு பிறந்த சுசுவீசு மாமுனிவன் தசரத சக்கரவர்த்தியாக பிறந்து அயோத்திக்கு அதிபதியாக அவன் நாடாண்டு இருந்த வேளையிலே பிள்ளையில்லாத குறையை போக்க மாபெரும் தவத்தை செய்கின்றான். அந்த தவத்தால் ஒரு பிள்ளை நமக்கு வந்து பிறந்தால் அது ஸ்ரீ நாராயணமூர்த்தியே ஒரு பிள்ளையாக வந்து பிறக்க வேண்டும் என்று 12,000 வருடங்கள் தவம் இருந்து அவன் தவத்தை பூர்த்தி பண்ணிவிட்டான். அதுபோலவே சுகசீல மாமுனிவனும் ஜனக மகாராஜனாக பிறந்து பெருத்த தான தவங்களை செய்து தர்மங்களை செய்து அவனும் தவத்தோனாகி தனக்கு ஒரு பெண்மதலை வந்து பிறந்தால் அது மகாலட்சுமியே ஒரு குழந்தையாக வந்து பிறக்க வேண்டும் என்று அவன் செய்த தவமும் பூர்த்தியாகிவிட்டது. அது அல்லாமலும் கொடியவனாகிய ராவணன் 3.5 கோடி வரங்களை பெற்று மதமாக வழிநடக்கின்ற வேளையிலே
வழியிலே தவம் இருந்த ஒரு குறுமுனிவனை கால் கொண்டு எட்டி உதைத்து விட்டான். உதைபட்ட அந்த முனிவன் கோபப்பட்டு, வரங்களை பெற்று வந்த ஆணவத்தால் அல்லவோ நீ என்னை கால் கொண்டு ஒத்திவிட்டாய்? பாதகா, உன்னை அழிப்பதற்கு என்றே ஸ்ரீ நாராயணமூர்த்தி ராமபாணத்தோடு தசரத சக்கரவர்த்திக்கு ஸ்ரீராமராக வந்து பிறக்க வேண்டும் என்று ஜனக மகாராஜனுக்கு உலகமகா தேவியாகிய அன்னை மகாலட்சுமி வில்லோடு சீதையாக வந்து பிறப்பாள் என்று, உன்னுடைய நாடு நகரத்தை அழிப்பதற்கு தேவர்களெல்லாம் வல்ல பலம் கொண்ட வானர ஜைனியங்களாக வந்து பிறக்க வேண்டும் என்று, அந்த ஜைனியங்கள் எல்லாம் உன்னுடைய நாட்டிலே வந்து உன்னுடைய நாட்டை கரிக்காடாக்கி உன்னுடைய அசுரகுலத்தை அழித்து நாட்டையும் சுட்டரிப்பார்கள். ஸ்ரீராமன் வந்து ஸ்ரீராமபாணத்தால் உன்னை அழிப்பார், நாய் நரிக்கு இரையாக்கி விடுவார் என்று அந்த முனிவனும் தவம் இருந்து அந்த தவமும் நிறைவேறிவிட்டது. அவனுக்கு தவத்தின் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு உத்தரவு கொடுத்து விட்டோம். இப்படி பல காரணங்களால் நீங்கள் பூலோகத்திலே போய் பிறக்க வேண்டியதுதான் என்று பிறவியை அமைக்க துணிந்தார். அப்பொழுது எல்லோருமாக சேர்ந்து கைலையிலே இருந்து ஒரு வேள்வி வளர்த்தார்கள். அந்த வேள்வியிலே ஸ்ரீ நாராயணமூர்த்தி தன்னுடைய திருக்கணுக்காலிலே இருந்து ஒரு நரம்புருகி போட்டு அது வீர ராமபாண கணையாக வர வேண்டும் என்று சிந்தித்தார். அப்பொழுதே அது ராமபாண கணையாக அங்கே வளர்ந்தது. இதை பார்த்திருந்த அன்னை மகாலட்சுமி தன்னுடைய துண்டு விரலிலே இருந்து செய்ய நரம்புருகி அந்த வேள்வியிலே போட்டு இது வீர வில்லாக வர வேண்டும் என்றும், என்னுடைய மன்னர் அல்லால் வேறு யாராலும் இதை வளைக்க முடியாதிருக்க வேண்டும் என்றும், அவரே வந்து வளைத்து என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் சிந்தித்தார். அப்பொழுதே அந்த நரம்பும் ஒரு வீர வில்லாக வளர்ந்து வந்தது. அந்த வில்லை எடுத்து அம்மையை ஒரு குழந்தை உருவாக்கி அதை வில்லோடு சேர்த்து அந்த அம்மையை ஒரு பெட்டகத்திலே வைத்து மனகரமாக தினகர மகாராஜனுக்கு ஒரு மகவாக நீ போய் அடைய வேண்டும் என்று பூலோகத்திலே அனுப்பி வைத்தார்கள். அடுத்தபடியாக ஸ்ரீ நாராயணமூர்த்தியை ராமபாணத்தோடு ஸ்ரீராமனாக தசரத மன்னனுக்கு ஒரு பிள்ளையாகவும், அவர் பள்ளி கொண்டிருந்த பாம்புராஜனை லட்சுமணனாகவும், வீட்டிருந்த ஆசனத்தையும் வெள்ளிமணி மெத்தையையும் வரத சத்துருக்கர்களாகவும், ஸ்ரீராமனுக்கு கூட 3 தம்பிமார்களோடு ஆக 4 பேரும் தசரத மன்னனுக்கு பிள்ளைகளாக வந்து பிறந்தார்கள். மற்றும் தேவர்களை எல்லாம் வல்ல விலங்கொண்ட வானர ஜைனியங்களாக பூலோகத்திலே வனத்திலே பிறவி செய்தார்கள். இவ்வாறு பிறவி செய்யப்பட்ட அந்த தெய்வீக பிறவிகள் எல்லாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகின்றது. ஸ்ரீராமராய் ராவணனை ஜெயிக்க ஒரு விதமாய் ராமபாணத்தோட நாட்டில் பிறந்தனரா தென்னிலங்கை தன்னுடைய சீதை சீரையிருக்க பொன்னதிய வில்லுடனே பிறந்தாள் பொன்மாது தேவரெல்லாம் வானரம்மா தென்னிலங்கை சுட்டழிக்க சுகமுனிவ பொறும்பி சுவகம்மன் என்னும் வானரத்து கேட்ட மந்திரி தானாக தானவரையும் அனுப்பி தரணி தன்னில் எம்பெருமாள் லட்சுமணனவ ஏற்ற சத்துரு பரதன் கட்சியுடன் மாயன் கணையோடு உடம்பிறந்தார். இப்படியே ராவணனுக்கு எல்லோருமே பகையாய் இப்படியே உள்ள முறைநூல் படியாலே வந்து பிறந்தார்கான் மாயவரும் அம்மானை. இப்படியே ராமர் ஏற்ற தசரதற்கு அப்படியே பிறந்து அங்கிருந்தாரம்மானை. சீதை வளர திருவில் ஓந்தன் வளர கோதை குழல் சீதை
வம்சம் வளர ஸ்ரீராமர் வீரப்போ சிறப்பாய் வளர்ந்திடவே ராமர் குலங்கள் ரகசியமாய் வளர அரக்கன் கொடுமை அண்டம் அளவே வளர சீதை வளர்ந்து திருவில்லும் தான் வளர மாதை மனமிடவே மதா மனதிலுற்று தன் புருஷனோட தையல் நின்று எது சொல்வாள் அம்புவில்லும் வளர ஆயிலையும் தன் வளர பக்குவங்கள் ஆச்ச பைங்களுக்கு மலையிட ஒப்புவது என்ன உரைப்பீர் என் உத்தமரே என்று மடமாது ஏத்தி நகரரை நின்று வணங்கி நேரிலையும் சொல்லுகையில் வில்லி வளைத்தல்லவோ மெல்லி மனம் சுடுவது வந்தகலை போட்டு மாமுனியிதான் வருத்தி என்னபடி தன்று எடுத்துரைக்க மாமுனியும் அன்ன பொழுதில் அருளுவான் மாமுனியும் பூராசமான புவி அன்பதாரிலுள்ள ராஜாதி ராஜரெல்லாம் இப்போ வரவழைத்து வில்லை வளைத்தவர்க்கு மெல்லி மனம் சுட்டும் என்று சொல்லியே மாமுனியும் தசதரனார் கண்மணியை கண்டு நின்று மாமுனியும் கண்ணனார் சதுரைப்பான் கொண்டு உனக்கு பரம சிவனாரும் வில் வளைத்து மலையிட விதியில் விதித்திருக்க செல்லந்த மன்னன் தினகரனார் கண்மகளுக்கு இன்று கலியாணம் இப்போது அங்கு சென்றால் கொண்டு அமைத்த பலனுனக்கு கிட்டும் இப்போ என்று கலை கோட்டு மாமுனியும் தானேகி என்றான் தினகரனின் செல்வி மனம் தன்னிலே அண்டன்பத்தாறு அரசருக்கும் அலனுப்பி தேசாதி தேச திசை வென்ற மன்னரெல்லாம் மேசாதியானோரும் மேவும் தெய்வந்திரனும் ராவண சூரன் ராமர் முதலானவரும் ராம குலஜாதி நல்ல மன்னர் வந்தனராம் வில்லை வளைத்து வில்லை நான் புட்டாமல் முல்லை மன்னரெல்லாம் முகம் வாடி போயிருந்தார் ராமர் எடுத்து ராமசரமேற்றி ஸ்ரீராமர் மனம் செய்தார் சீதை தீவும் மாதை மனம் முகித்துவானோர் மங்கள கீதத்துடனே துணைவர் தலைவரோடு சென்றார அயோத்தியிலே அயோத்தியாபுரியில் ஞான தம்பி மாரோடும் கையேத்து வந்த கண்ணி தீர்வோடும் வாழ்ந்திருக்கும் நாளில் மாதா கைகசியம்மை வாழ்ந்த மொழி சொல்வதினால் தம்பி பரதனையும் நடாள வைத்து நல்ல சிறிராமருந்தான் கூட இரு தம்பியோடும் குழல் சீதை மாதோடும் நாடி நடந்தான் நல்லவன வாசமதில் வாடி வந்து கானகத்தில் வாழ்ந்திருக்கும் நாளையிலே லட்சுமணரும் இனிய கனிதம் பறிக்க கட்சியுடன் நடந்து காட்டில் மீக போக சூர்பனகை மகனும் துய்யதவ
தாளையவ தாளே வரும் போது தாமனந்த லட்சுமணன் கண்டந்த வாளை கை நீட்டி தான் பிடித்து துண்டாக நாளை துஞ்சி விழ வெட்டினார்கான் கொண்டந்த வடபடன சாய்ந்திடவே வெட்டந்து வீழ்ந்தான் மீண்டுதிரம் வந்ததுவே அரகந்தாய் கண்டு நல்லறிவே கொண்டெழுந்து இரக்கமில்லா சூர்பனகை லட்சுமணரை தேடி நாடி என்னை தாவும் என்று நனமில்லாதே உரைத்தாள் தேடி ஸ்ரீராம சீர்வாதம் கண்டனிகி என்பாரி இங்கு இருக்க ஒரு பேர்கள் தன்வாரி தன்னை தான் விரும்பேன் கொடி என்றார் ஓடி நீ என்ற புத்திதனை கேட்டரக்கி தேடியே லட்சுமணரை சேர உறவாட நின்றாள் உறவாட நின்ற ஒயிலை அவர் அறிந்து பரபோடி என்று பம்பத்தனம் முகரிந்தார் முகுந்தனமும் முகமும் வாடி விளந்து நாகுரை காவாடி நாணங்கட்ட தியரகி தன்னுடனே கூடி தமையனவே பிறந்து மன்னன் ராவணன் தனக்கு வகையாய் ஊரை செலுத்தாள் காட்டில் ஒரு பெண்ணை கமல மகள் போல் நாட்டிலும் கண்ணி நான் கண்டதில்லை என்னே தனக்கு ஆகும் என்று உற்றவரை நான் பிடித்தேன் எந்தனுட முகரிந்தோர் இருவருண்டு அல்லாது மற்றவர்கள் அங்கு வாழ்ந்திருக்க கண்டதில்லை கற்றொருவர் காணாது கையில் அம்பு காணாது மறுவனையானே உன் வாய்த்த வீரலதிலே ஒரு இறைக்கே உண்டு உற்றவர் தன் உயரம் என்றந்தரைக்கு நம்பலதுரைக்கு அன்று அந்த ராவணனும் ஆகாச தெரேறி இச்சைக்கு எனவே புறப்பட்டான் கடலிலே அச்சமில்லா லட்சுமணர் ஆன திருராமருமாய் மானின் பிறகு மனம் வைத்து நின்றிடவே வானின் செயலால் வானவர்கள் வாத்திருக்க நாராயண தேவி நல்லதிரு லட்சுமியை ஏறாத பாவி லட்சை கட்ட தியரகன் தேரிலே அமைதனை திருடி கொண்டே எகினான் தேவர்களால் நிச்சயித்து பிறவி செய்யப்பட்ட அந்த தெய்வீக பிறவிகள் எல்லாம் முறைப்படியாக அந்தந்த இடங்களிலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து ஆயக்கலைகளையும் கற்று அவரவருடைய பிறவிக்கு ஏற்ற தகுதியடைந்திருக்கின்றார்கள். பருவம் வந்த அன்னையாம் சீதாதேவியை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று தாய் தந்தையர்கள் நிச்சயித்து கலைக்கோட்டு முனியின் அறிவுரைப்படி அந்த அன்னை வளருவது போல அவளோடு பிறந்த வில்லும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எவர் ஒருவர் அந்த வில்லை வளைத்து நாணேற்றி ஒடிக்கிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய மகளை நீ திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாட்டுக்கு பறையடித்து அந்த விவரத்தின் பிரகாரம் அந்த திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னார். ஜனக மகாராஜன்
56 தேசத்து மன்னர்களுக்கும் விவரத்தை ஓலை மூலமாக அனுப்பினார். இந்த செய்தியை ராவண சங்காரம் முடித்து திரும்பிக் கொண்டிருக்கின்ற ராம லட்சுமணர் முதலானவர்களிடத்திலே இந்த கலைக்கோட்டு முனிவரே எடுத்துரைக்கின்றார். இப்பொழுது நீங்கள் செல்வி மணப்பந்தலிலே சென்றால் அந்த போட்டியிலே கலந்து கொள்ளலாம், வெற்றி பெற்றால் அந்த மாதை திருமணம் செய்யலாம் என்று இவர்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த விஸ்வாமித்திரர் என்ற முனிவர்களோடு ராமலட்சுமணரும் செல்வி மணந்தனிலே கலந்து கொள்ளுகின்றார்கள். அங்கே 56 தேசத்து மன்னர்களும் நான் தான் அந்த வில்லை வளைக்கிறேன், நான் தான் அந்த சீதையை திருமணம் செய்யப் போகிறேன் என்று ஆர்வத்தோடு வந்தார்கள். ராவணேஸ்வரன் முதலாக தேவேந்திரன் கூட அந்த சபையிலே வந்ததாக ஐயா இங்கே வாசகம் சொல்லுகின்றார். இப்படி வந்திருந்த தேவர்களானாலும் வரங்கொண்ட அசுரர்களானாலும் தேசத்து மன்னர்களானாலும் யாராலும் அந்த வில்லை வளைக்க முடியாமல் வந்த மன்னர்கள் எல்லாம் முகவாடி போயிருந்தார்கள். அந்த தருணத்திலே இளம் சூரியனை போன்று ஸ்ரீ ராமபிரான் அந்த போட்டியிலே கலந்து கொண்டு யாரும் எண்ணி பார்க்காத அளவிற்கு மிக லாவகமாக அந்த வில்லை எடுத்து வளைத்து ஸ்ரீ ராமசரமேற்றி ஒடித்தார். இதை அந்த சபையோர்களும் வியந்து பாராட்டினார்கள். ஜனக மகாராஜனும் சந்தோஷப்பட்டு தன்னுடைய மகளாகிய அன்னை சீதையை சரம்பத்தி கொடுத்தார். மற்றும் தாய் தந்தையர் தம்பிமார்கள் எல்லோரையும் அயோத்தியிலே இருந்து அங்கே வரவழைத்து மற்றும் தம்பிமார்களுக்கும் முறைப்படி சம்பந்தம் பேசி திருமணம் முடித்து இந்த 4 பேரும் தாய் தந்தையர்களோடு திருமணம் செய்து கொண்ட மனைவிமார்களோடு படைபதாதிகளோடு அயோத்திக்கு வந்து அயோத்தியிலே தசரத மன்னன் அரசு புரிந்து வருகிறார். அப்பொழுது தன்னுடைய மந்திரி சுமந்தரின் ஆலோசனைப்படியும் மற்றும் அறிஞர்களுடைய சொல்படியும் தசரத மன்னன் ஸ்ரீ ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க நினைத்தார். இந்த செய்தியை மந்தரை என்று சொல்லக்கூடிய கூனி அறிந்து தசரதனுடைய விருப்பமான மனைவியாகிய கைகேயிடத்திலே பரதனுடைய தாயிடத்திலே போய் சொல்லி வஞ்சக சூது விளைவிக்கின்றார். அந்த சூது என்னும் வலையிலேற்பட்ட கைகேயியானவள் தசரதன் ஒரு சமயம் 2 வரங்கள் தருவேன் என்று சொன்ன பிரகாரம் உள்ள அந்த 2 வரத்தையும் தசரதனிடத்திலே அப்பொழுது கேட்கின்றார். ஒரு வரம் ஸ்ரீராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் அனுபவிக்க வேண்டும், இன்னொரு வரம் அதே ஆண்டுகள் 14 என்னுடைய மகனாகிய பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்று வரம் தருவேன் என்று சொல்லி இருந்த தசரதன் இப்பொழுது இந்த வரத்தை தரமாட்டேன் என்று சொல்லவும் முடியாமல் தனக்கு கண்ணுக்கு சமமான மகனை பிரியவும் மனமில்லாமல் அவன் மயங்கி விழுந்தான். இந்த செய்தி அறிந்த ஸ்ரீ ராமபிரான் அன்னை சீதையையும் அழைத்துக் கொண்டு தன்னோடு எப்பொழுதும் கூடவே இருக்கின்ற தம்பி ஆகிய லட்சுமணனையும் அழைத்துக் கொண்டு மூவருமாக வனம் வந்து சேர்ந்தார்கள். பின்னாலே இந்த செய்தி அறிந்து தசரதன் மாண்டான். அதற்கு பின்னால் பரதன் இந்த செய்தி அறிந்து அண்ணனை அழைத்து வர வனத்துக்கு செல்லுகிறான். ஆனால் தாழ்ந்தருடைய எண்ணத்துக்கு அது மாறுபட்டதாக இருக்கும், நான் வரமாட்டேன் என்று சொல்லி பரதனுடைய வேண்டுதலின் பேரிலே ஸ்ரீராமனுடைய பாதுகைகளை வாங்கி கொண்டு வந்து அரசு புரிந்தான் என்பது வரலாறு. காட்டிலே வனவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற காலத்திலே அவரவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தேடி வருவது இளைய பெருமாளுடைய பொறுப்பு. அதுபோல அன்று ஒரு மரத்தில் ஏறி வேண்டிய கனிகளை கொய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஆகாசத்திலே இருந்து ஒரு வாள் வருகின்றது. அது தாழ்ந்து வருகிற போது கை நீட்டி அந்த வாளை பிடித்தார். அதனுடைய கூர்மையை பரிசோதிப்பதற்கு மரத்தை விட்டு இறங்கி அந்த மரத்தை வெட்டி பார்க்கிறார். ஒரு வெட்டிலேயே அந்த மரமானது முறிந்து சாய்ந்தது. ஆனால் அந்த வாள் சூர்பனகை என்று சொல்லக்கூடிய ராவணனுடைய சகோதரி பெற்ற பிள்ளை தவமிருந்து சிவபெருமானிடத்திலே ஒரு வாளை அடைய வேண்டும் என்று தவமிருந்த காரணத்தினால் அவனுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் காத்திருந்தவன் காத்திருந்தான்.
நேற்று வந்தவன் கொண்டு போனான் என்ற சொல் பிரகாரம் யாருக்கு கொடுத்து வைத்ததோ அவனிடத்திலே அந்த வாள் கிடைத்தது. அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பர்ணகசாலைக்கு வந்து விடுகிறார் இளையபெருமாள். தன்னுடைய மகன் அந்த மரத்துக்குள்ளாக இருந்து வெட்டுப்பட்டு இறந்ததை கேள்விப்பட்ட தாயாகிய சூர்பனகை ராமலட்சுமணரை பழிவாங்க வருகின்றார். இவர்களை கண்டவுடனே அவர்களுடைய அழகிலே மயங்கி இவர்களை நாம் அடைய வேண்டும் என்று ஆசை வார்த்தைகளை பேசினார். ஸ்ரீ ராமபிரான் சொல்லுவார், எனக்கு ஒரு மனைவி இருக்க இன்னொரு பேருடைய மனைவியை என் சிந்தையாலும் நான் எண்ணி பார்க்க மாட்டேன் என்று அவளை அல்லத்தான் என்று விலக்கிவிட்டார். அடுத்தபடியாக இளையபெருமாளிடத்திலே சென்று மோக வார்த்தைகளை சொன்னார். அவருக்கு கோபம் வந்து ஆயுதத்தை எடுத்து மூக்கு, கணம், தலைமுடி இவைகளையெல்லாம் அறிந்து அவமானப்படுத்தி அனுப்பினார். இந்த நிலையோடு அண்ணனாகிய ராவணனிடத்திலே சென்று பெண்ணாசை கொண்ட அந்த ராவணன் அன்னை சீதையிடத்திலே மயக்கம் கொள்ளுகின்ற அளவிற்கு மோகமயமான வார்த்தைகளை பேசினார். காட்டிலே ஒரு பெண் கமல திருமகள் போல், நாட்டிலே இப்படி ஒரு பெண்ணை நான் இதுவரையிலும் கண்டதில்லை. அழகு என்றால் கொள்ளை அழகு. அவள் எதற்காக பிறந்திருக்கிறாள் என்றால் உனக்காகவே பிறந்திருக்கின்றாள். நீ கண்டிப்பாக அவளை அடைந்தே தீர வேண்டும் என்று எண்ணி நான் அவளை எடுக்கச் சென்ற இடத்தில்தான் அங்கே 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் என்னை இந்த அவமானப்படுத்தி விட்டார்கள் அண்ணா. கண்டிப்பாக நீ அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு வரவே வேண்டும் என்று அவள் சொன்னாள். அந்த மோகமயமான வார்த்தையிலே மயங்கிய ராவணன் தன்னுடைய மாமன் மாரீசனை மாயமானாக அனுப்பி வைத்துவிட்டு அன்னை சீதாதேவியை சிறையெடுக்க வந்தான். மாயமானாக வந்த அந்த மான், தங்கமயமான மான், அங்கே துள்ளி விளையாடக் கண்டு அம்மை அதன் பேரிலே ஆசைப்பட்டு அதை பிடித்து தர வேண்டும் என்று சுவாமி ஆகிய ஸ்ரீ ராமபிரானிடத்திலே வேண்டிக் கொண்டான். எவ்வளவோ மறுத்துரைத்தும் கேளாத காரணத்தினால் இலக்குமணரை அங்கே பாதுகாவலுக்கு வைத்துவிட்டு மானின் பிறகாக சென்றார். மாயமான் பல தூரம் இழுத்துச் சென்றது. இது மாயமான் தான் என்று அறிந்து இதை விடக்கூடாது என்று ராமபானம் போட்டார். இந்த பானம் பட்டவுடனே மான் உருவில் இருந்த மாரீசன் அரக்க உருவனாகி தம்பி லட்சுமணா என்று ஒரு சத்தமிட்டு மண்ணிலே விழுந்து மாண்டான். இது ராவணன் சொல்லிக் கொடுத்த தந்திரம். இந்த சத்தம் இந்த பர்ணகசாலை வரையிலும், பஞ்சவடி வரையிலும் கேட்டது. அன்னாருக்கு ஏதோ ஆபத்து ஓடிப்போய் பாருங்கள் என்று இளைய பெருமாளை ஏவி விடுகின்றாள் அந்த அண்ணன். இளையவரும் அண்ணன் சென்ற பாதையிலே வர ஆள் இல்லாது தனித்திருக்கின்ற அந்த அன்னையை ராவணன் பிச்சைக்காரன் வடிவிலே வந்து சிறை எடுத்துச் சென்றான். அம்மையை கொண்டு இலங்காபுரியிலே அசோகவனத்திலே அவன் சிறை வைத்திருக்கின்றான். அப்படி சிறைப்பட்ட அந்த அன்னை அங்கிருந்து வாழ இந்த மானின் பிறகே சென்ற ஸ்ரீ ராமபிரானும் இளைய பெருமானும் அங்கிருந்து ஓடோடி வருகிறார்கள். இது ஏதோ ஒரு அசுரனுடைய மாயச் செயல்தான், ஏதோ அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்று அவர்கள் அங்கு வந்து பார்க்கின்ற போது அங்கே அன்னையை காணவில்லை. வந்தார்கள் லட்சுமியாள் வாழ்ந்திருக்கும் மண்டபத்தில், வந்தார் குழல்லைய பாவையரை